பூசம் நட்சத்திரம் ராகு. பூசம் நட்சத்திரத்தில் ராகு இருப்பது சிலருக்கு நல்ல பலன்களையும் சிலருக்கு சற்று சவால்களையும் தரலாம். ராகுவின் தாக்கம் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து மாறுபடும். சிலருக்கு இது எதிர்பாராத லாபங்களையும் சிலருக்கு மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். பூசம் நட்சத்திரத்தில் ராகு. பொதுவான பலன்கள். பூசம் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது ஒருவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, தைரியமானவராக மற்றும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைபவராக இருப்பார். ராகுவின் செல்வாக்கினால் இவர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் சமூக பணிகளில் ஆர்வம் காட்டுபவர்களாகவும் இருப்பார்கள். சவால்கள். ராகுவின் தாக்கம் சிலருக்கு மன அழுத்தத்தையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். இவர்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதியற்ற தன்மை இருக்கலாம். வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். ராகுவின் தாக்கம் மாறுபடும். ஒருவரின் ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த கிரகங்களுடன் இணைகிறார் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது சனி மற்றும் குருவின் நிலை மிகவும் முக்கியமானது. இவர்கள் இருவரும் பலம் பெற்றிருந்தால் ராகுவின் தாக்கம் சாதகமாக இருக்கும். இல்லையெனில் அது பாதகமான பலன்களை தரலாம். பூசம் நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் செய்ய வேண்டியவை: சனி மற்றும் குருவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவது நல்லது. இது பொதுவான பலன்கள் மட்டுமே. ஒருவரின் முழு ஜாதகத்தை ஆராய்ந்து பலன்களை அறிவது நல்லது. ராகு பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். கவிதை புனைவதில் வல்லவர். மிகுந்த படித்தவரல்ல. சிறு வயதில் கூட ஒத்த வயதான குழந்தைகளோடு விளையாடுவதை விட வார்த்தைகளோடு விளையாடுவதும் கற்பனையில் மூழ்குவதும் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். காதலில் தோல்வி கண்டு சிறிவர்க்கத்தையே குற்றம் சொல்லுவீர்கள். இது தற்காலிகமானதுதான். உங்களுக்கு சந்தோஷமான இல்லற வாழ்க்கை உண்டு. ராகு பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். கால்நடை, பால்வளப் பொருட்கள் மூலம் சம்பாதிப்பீர்கள். நிலபுலன்கள் சொந்தக்காரர். 2 முறை திருமணம் செய்து கொள்வீர்கள். செவ்வாயின் பார்வை இருந்தால் அரசாங்க நிறுவனத்தில் உயர்ந்த பதவியும் மிகவும் உயரிய பட்டப்படிப்பும் பெறுவீர்கள். ராகுவின் இந்த ஸ்தானத்தின் தீய பலன்கள் மிகவும் குறைந்துவிடும். ராகு பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். எழுத்து, பிரசுரம், ஆராய்ச்சி மூலம் ஜீவனோபாயம் பெறுவீர்கள். உங்கள் உடலுறுப்புகள் காயம் படாமல் கவனம் செலுத்த வேண்டும். ஜலசம்பந்தமான நோய்கள், மூல உபத்திரவம், இரத்தக் கோளாறுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வெள்ளைத்தழும்புகள் உடலில் ஆங்காங்கு ஏற்படலாம். ராகு பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். மிகவும் பிரபலம் அடைவீர்கள். ஆனால் அந்த அளவு பணம் சம்பாதிக்க மாட்டீர்கள். இல்லற வாழ்விலும் சில சிக்கல்கள் உண்டு. பெற்றோர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். கண்பார்வை கோளாறுகளாலும் சுவாசம் சம்பந்தமான உபாதைகளாலும் கஷ்டப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் கேது. பூசம் நட்சத்திரத்தில் கேது இருந்தால் அது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த அமைப்பு ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும், குடும்ப வாழ்க்கையில் சில சவால்களை ஏற்படுத்தலாம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்கலாம். பொதுவாக பூசம் நட்சத்திரத்தில் கேது இருந்தால் அந்த நபருக்கு ஞானம், ஆன்மீக நாட்டம் மற்றும் சமூக அக்கறை இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் கேது அமைந்திருப்பதால் ஏற்படும் சில முக்கிய பலன்கள்: ஆன்மீக நாட்டமும் ஞானமும். கேது ஆன்மீக கிரகமாக கருதப்படுகிறது. பூசம் நட்சத்திரத்தில் கேது இருப்பது ஒருவருக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தும். மேலும் ஞானம் மற்றும் அறிவை பெறுவதில் ஆர்வம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சவால்கள். சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது புரிதலின்மை ஏற்படலாம். தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம். பூசம் நட்சத்திரத்தில் கேது இருப்பது தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை தரும். குறிப்பாக கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் வெற்றியை அடைய முடியும். சமூக அக்கறை. இந்த அமைப்பு ஒருவரை சமூக அக்கறை உள்ளவராக மாற்றும். மற்றவர்களின் நலனில் அக்கறை செலுத்துவதோடு சமூக சேவை செய்வதில் ஆர்வம் காட்டுவார். நட்சத்திரத்தின் அதிபதி சனி. பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி.
சனி பகவான் நீதிக்கும் கர்மத்திற்கும் அதிபதி. எனவே பூசம் நட்சத்திரத்தில் கேது இருந்தால் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலன்களை அனுபவிக்க நேரிடும். இது பொது பலன்கள் மட்டுமே. ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். கேது பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். கேதுவுக்கு இது சிறந்த இடமில்லை. ஆனால் குடும்பத்தினரை பிரிந்து வெகுதூரம் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் பிரிவின் துன்பத்தை மிகவும் அனுபவிப்பீர்கள். ஆரம்பத்தில் சாதாரண ஊதியத்திலிருந்து மெதுவாக ஓரளவு மதிப்பான உத்தியோகம் பெறுவீர்கள். கேது பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி இருக்காவிட்டால் அவர்களால் உங்களுடைய பிதுராஜ்ய சொத்து பாழடைந்துவிடும். இந்த மாதிரி நண்பர்களுடைய உறவு உங்கள் குடும்பத்தினரை, முக்கியமாக உங்கள் தாயை மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்தும். இந்த மாதிரி நண்பர்கள் உங்கள் சொத்துக்களையும் கொள்ளையடித்து விடுவார்கள். ஆனால் குடும்பத்தினரிடம் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள். கேது பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். ஒருவித விபரீத வியாதியால் பீடிக்கப்பட்டு உடனுக்குடன் நீண்டகால சிகிச்சை செய்து கொள்ள நேரிடும். பிறரிடம் கடன் வாங்க நேரிடும். நீங்கள் உலகம் சுற்றுகிறவர் பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள். விதேசங்களிலிருந்து எக்கச்சக்கமாக சம்பாதித்து வாழ்க்கையின் எல்லாவித உல்லாசங்களையும் ஒரு ராஜா போல் அனுபவிப்பீர்கள். அனாவசிய தேவையில்லாத வீண் செலவுகள் செய்வீர்கள். கேது பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் இயந்திர சம்பந்தமான தொழில் செய்வீர்கள். நிறைய சம்பாதித்து கெட்ட பெண் சகவாசத்தில் அழைப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போவது கடினம். நடுவயதுக்கு பின் நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமான இல்லறம் நடத்துவீர்கள். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் ராகு மற்றும் கேது பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.bssrf.org.in. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.bssrf.org.in. பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.sleep.organization.in இணையதளத்திலும் ரிஷிகேஸ்டோல் கோட் ராகு 807 834 861 888, கேது 915 942 969 996 பயன்படுத்தி அறியலாம்.